என்ன உண்மைன்னு விஜய்க்கே தெரியாது. அப்புறம் நம்ம எப்படி உண்மைன்னு சொல்கிறது? ஏன்னா விஜய் வந்து பலர் ஆட்டி வைக்கிறார்கள். அதில் ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி முதலிடத்தில் இருக்கிறார். 2வது இடத்தில் இருப்பது புஷி ஆனந்த். 3வது இடத்தில் ஆதவ் அர்ஜுன். 4வது இடத்தில் நிர்மல்குமார். இன்னும் பல பேர் இருக்காங்க. ஆனால் இப்போது தனித்து போட்டி அப்படின்னு நேற்று தினத்தந்தியில் சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் லிஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி 8 காலம் தலைப்புச் செய்தி தந்தியில் தாவேக்கா தனித்து போட்டி. வேட்பாளர் பட்டியலே எனக்கும் வந்தது, இல்லைன்னு சொல்ல. நான் வேட்பாளர் பட்டியலில் எனக்கும் சாம்பிள்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். பெரம்பூர் அண்டு திருச்சி கிழக்கு விஜய், டி நகர் சென்னையில் புஷி ஆனந்த், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், திருச்செங்கோட்டில் அருண்ராஜ் ஐஆர்எஸ், திருப்பரங்குன்றத்தில் சிடிஆர் நிர்மல்குமார், வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா, மயிலாப்பூரில் பொருளாளர் வெங்கட்ராமன், எழும்பூரில் ராஜ்மோகன், மாதவரத்தில் எம்எல் பிரபு, அம்பத்தூரில் பாலமுருகன், ஆயிரம் வழக்கில் ஜேசிடி பிரபாகர், ஆர்கே நகரில் மரிய வில்சன், துறைமுகத்தில் விஜயகுமார், சோழிங்கநல்லூரில் ஈசிஆர் சரவணன், சைதாப்பேட்டையில் அருள் பிரகாசம், மதுரவாயில் ரேவந்த், சேலம் தெற்கு பார்த்திபன், திருக்கோயிலூர் பரணி பாலாஜி, அரியலூர் சிவா, ஸ்ரீரங்கம் கூப்பா கிருஷ்ணன், அந்தியூர் வெங்கடேஷ், கோவை வடக்கில் சம்பத்குமார், கரூரில் மதியழகன், தூத்துக்குடியில் சாமுவேல், திருமங்கலத்தில் ராஜ்மோகன் வேல ராமூர்த்தி, நடிகர் வேல ராமூர்த்தியுடைய மகன் ராஜ்மோகன் திருமங்கலம், புதுக்கோட்டையில் முகமது பர்வேஸ், காரைக்குடியில் டாக்டர் பிரபு, தஞ்சாவூரில் விஜய் சரவணன், ஆத்தூர் தனியில் செல்வபாரதி, உளுந்தூர்பேட்டையில் சுதாகர். இப்படி பட்டியல் எனக்கிட்டே இருக்குது. இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்தியா அல்லது உண்மையிலேயே தாவேக்கா தனித்து போட்டியா என்பது பெரிய சர்ச்சை. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தொடங்குகிற நாள் முதல் ஏப்ரல் 6 வேட்புமனு கடைசி நாள் வரை இந்த பஞ்சாயத்து ஓடும்.